வணக்கம், நான் உங்கள் அருணோதயா. பேரண்டிங் கன்சர்ன்ஸோட கடைசி கொஸ்டின். ஓகே, இந்த பர்டிகுலர் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட இனிஷியேட்டிவ்ஸ், இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். என் குழந்தை பர்ஃபெக்டாக இருக்கா, எல்லாம் பண்ணிகிட்ருக்கா, அதாவது பர்ஃபெக்டாக தாண்டி அவங்களுடைய லைஃப்பை வந்து அவங்களால ஈஸியாக வாழ முடியுது, ஒரு மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் காம் லைஃப்பாக வாழ முடியுது அப்படிங்கிற ஒரு மூடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வர்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கொஸ்டின். என் குழந்தை இது எல்லாத்தையும் பண்ணும் பொழுது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஏன் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஏன் அவங்கள் போல் என்னால் இருக்க முடியல? நீ வந்து அந்த தாத்தாவை பற்றி சொன்னம்மா, என்னால் அந்த தாத்தா மாதிரி ஏன் பண்ண முடியல? இல்லை அப்பா மாதிரி சொன்னேன், அப்பா மாதிரி என்னால் மார்க்ஸ் ஏன் ஸ்கோர் பண்ண முடியல? இல்லை இந்த ஒரு அங்கிளை பற்றி சொல்லியிருந்தீங்க, அந்த அங்கிள் போல் ஏன் என்னால் படிக்க முடியல? ஏன் என் ஃப்ரெண்டு மாதிரி என்னால் இருக்க முடியல? த நெக்ஸ்ட் டோர் கை விச் இஸ் தேர், ஹூ இஸ் தேர் இன் யர் ஹவுஸ். ரொம்ப சிம்பிளான கம்பேரிசன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதற்கான பதில் ஆல்ரெடி சொல்லியிருந்ததோடைய ஒரு ஜிஸ்டன் கூட எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு சம்மரின் கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சொல்யூஷன் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, உங்கள் குழந்தைக்கு எது பிடிக்குமோ அதை பண்ண வைங்க. அதாவது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்காம அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவங்களுக்கு என்ன வரும், எது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு அதை வந்து அவங்க எது பேஷனேட்டாக பண்ணுவாங்க, அப்படி ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் 15 days 15 minutes ஒரு டாஸ்க் ஆச்சுங்களா? ஓகே. ரெண்டாவது, இந்த விஷயத்தை அவங்க பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கிளாரிட்டி, செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃபாக தன்னைத்தானே மெஷர் பண்ணிவிட்டு ஹாப்பினஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டியை வந்து நீங்கள் வளர்க்கணும். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரோல் மாடல் மட்டும்தாங்க. ஸோ மூணாவதாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரோல் மாடல். ரோல் மாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து அச்சீவ் பண்ணி காமிங்க. ஸோ உங்கள் குழந்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் அது வெயிட் லாஸாக இருக்கலாம், இல்லை ஒரு புது சர்டிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்ட் நீங்கள் கற்றுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்கள் படிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணுங்கள். நாலாவது, நான் உங்களை ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அதுபோல் செக்லிஸ்ட் மட்டும் கிடையாது, உங்கள் குழந்தைங்க இது வரைக்கும் பண்ண சின்ன சின்ன விஷயங்களில் அங்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கிராஃப் எவ்வளவு அழகாக இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறத உங்கள் குழந்தை கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு ரிவார்ட் கொடுத்துருக்கீங்களா, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். இதை நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ண வைங்க. அது ஒரு 15 days, ஒரு நாளைக்கு 15 minutes ஒரு டாஸ்க் மட்டும் எடுத்திருக்கீங்களா, அதை தொடர்ந்து பண்ண வைங்க. மூணாவது, இது ஒரு ரொட்டீனாக செட் பண்ணுங்கள், ரொட்டீனாக அவங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. நாலாவது, இது இத்தனை விஷயங்களை பண்ணும்பொழுது உங்கள் குழந்தைக்கு நான் ஒரு யூனிக்கான பர்சன், எனக்கும் சில விஷயங்கள் பண்ண முடியும், நானும் வந்து காட்ஸ் க்ரியேஷனில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பொண்ணு, ஒரு பையங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும். இது உங்கள் குழந்தை மட்டும் பண்ணக்கூடாதுங்க, ஒரு பேரண்ட்டாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும் பொழுது உங்கள் குழந்தை கூட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். பி யோர் ஓன் ரோல் மாடல் டு யுவர் சைல்டு. உங்கள் குழந்தை மட்டும் இல்லை, இதை சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஹோல் ஃபேமிலியாக நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. வேறு என்னங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.